வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து என்னைக்கு எடுத்தது அப்படின்னா, Feb 12th எடுத்த vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாலி vlogs. ஸோ இன்றைக்கி வந்து தேக்கடியோட 3rd டே. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நாங்கள் வந்து ஜீப் சஃபாரி போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி டைம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து கரெக்டாக 6:10 ஆக போகுது. ஸோ மார்னிங் வந்து ஜீப் சஃபாரி நாங்கள் போக போகிறோம். அதனால் எங்களுக்கு ஜீப் வந்து வந்துருச்சு, அது வெளில நிற்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஜீப் சஃபாரி தான். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு தேக்கடியில் வந்து பார்க்குறதுக்கு நல்லதுன்னு பார்த்தா இந்த 3 இடம் தான். ஒன்று போட்டிங், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஸ்பைசஸ் கார்டன், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜீப் சஃபாரி. இது 3 தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜீப் சஃபாரி போக போக நான் உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஸோ இப்போ வெளில நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ஜீப்பில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால வந்து கிளியராக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் லைட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த ஜீப்பில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். குட் மார்னிங். ஸோ இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி காலையில் 6 மணிக்கே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி நேராக ஃபாரஸ்ட்குள்ளே தான் போவோம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம். ஸோ நான் உங்களுக்கு போக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இப்போ இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி டல்லாக தான் உங்களுக்கு தெரியும். வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கிளியராகவே காமிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ அதனால தான் டீ கடையில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுவோம். அதனால தான் இதில் தான் நாங்கள் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். ஸோ மார்னிங் டீ பிரேக் தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். அவங்கள மட்டும் நல்லா ஜூமிங் பண்ணணும். ஜூமிங் காமெடியாக இருக்காப்பா மாமி. தலையில் இருக்கிறது எடுங்களேன், எடுக்க சொல்லு. அதான் எடுக்கணும். ஜூமிங் பண்ணலாம், வீடியோல ஜூமிங் பண்ணலாம். நான் பெஸ்ட் பக்கத்தில் போய் எடுக்கிறது அந்த மூவிங். சுற்றி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வியூவெல்லாம் சுற்றி பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ பாருங்கண்ணா, சுற்றி டீ எஸ்டேட் தான் மேலெலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக சுற்றி வந்து டீ எஸ்டேட் தான். இப்போ உங்களுக்கு சுற்றினா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து நார்மல் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஆஃப் ரோடிங் கிட்ட பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங் இதை பார்ப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட என்னால் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மலையில் பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட மிஸ்ட் இருக்குது பாருங்களேன் கிட்டத்தட்ட. ஆனால் நாங்கள் வந்த சீசன் வந்து இது ஆக்சுவலாக வந்து சம்மர் சீசன், அதாவது வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்கிற டைம். பட் இருந்தாலும் பாருங்களேன், அந்த இடத்துல அந்தளவுக்கு மிஸ்ட் இருக்குது. ஏன்னா மார்னிங் டைம்ன்றதுனால. But how everyone's feels, we better play with fire.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து எஸ்டேட் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரோடு வந்து ஓரளவுக்காவது போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுவே ஆஃப் ரோடிங் தான். கிட்டத்தட்ட பாருங்களேன், ரோடு இத்தினூண்டு இருக்குது பாருங்களேன் கிட்டத்தட்ட ரோடு. ஸோ குட்டி ரோடாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஆஃப் ரோடிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ நம்மளை சுற்றி பாருங்களேன், கிட்டத்தட்ட 2 சைட்லேயுமே டீ பிளான்டேஷன் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டீ பிளான்டேஷன் தான் இருக்கும் பாருங்களேன். கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்களேன் கிட்டத்தட்ட. ஸோ அங்கே பாருங்கள், அதாவது நாங்கள் போனது வந்து அந்த கரெக்டான சீசன் இல்லைன்றதுனால டீ பிளான்டேஷன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இடத்துல இருக்குது, கொஞ்சம் இடத்துல இல்லை, அந்த மாதிரி இருக்குது. நான் தனியாக வந்து நான் டீ பிளான்டேஷனும் இப்போ போவேன். ஸோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து கரெக்டான டீ பிளான்டேஷன்ஸ் இடத்த காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வர வழியிலே பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்க டீ பிளான்டேஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ பாருங்களேன் 2 சைட்லேயும் இப்போ ரோடு பாருங்களேன் எவ்வளோ குட்டி ஆகிட்டே வருது பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்பா ஸோ பாருங்க கைஸ், இது வரைக்கும் நம்ம வந்த ரோடாவது ஓரளவு பெருசாக இருந்து. இங்கே பாருங்களேன் குட்டியூண்டு ரோடு. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கீழே விழுந்துடலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட வழியே ஒரு ஜீப் போக முடியும், அவ்வளோதான். வேறு எது அந்த அளவுக்கு வழி கூட இல்லை. ஸோ குட்டியூண்டு ஒரு ஜீப்பால் போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். ரோடு சைட்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு மரங்கள் இருக்குது பாருங்களேன். 200 மீட்டர் போகும் பாருங்க. இங்கெல்லாம் அது ஃபாரஸ்ட்ல ரோடு போட மாட்டாங்க. அதான் அது ஃபாரஸ்ட் ரோடு போடணும். ஒரு 200 மீட்டர் தான் நான் இந்த ரோடு. இந்த இடத்துல சத்தெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அப்ப சரி, இந்த ஆஃப் ரோடு போயிடும். அவ்வளோதான், இனிமேட்டு ஆஃப் ரைடு தான். நின்று அவ்வளோதான். இந்த ரோட்ல யாராவது நின்றீங்கன்னா அப்படியே முன்னாடி போய் விட வேண்டியதான். அப்பா இந்த ஆஃப் ரோடு இவ்வளோ பரவாயில்லண்ணா, ரொம்ப கல்லு மூலியமாக போச்சுன்னா. ஆமாம், இதெல்லாம் செம்மையாக இருக்குப்பா, இவ்வளோ அழகாக இருக்குது. எப்பா எப்பா அப்படி போட்டுக்கிறப்பா. இந்த போன ஏன் இன்னும் மாஸ்க் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எப்பா அப்பா எப்பா. ஸோ பாருங்களேன், கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஆஃப் ரோடிங்கில் தான் போயிட்டுருக்கோம். பட் சைட்லலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வியூஸ் எல்லாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் வியூஸ். கிட்டத்தட்ட மவுண்டைன் வியூஸ் எல்லாம். ஸோ உங்களுக்கு நான் வியூ பாயிண்டில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆஃப் ரோடிங் இதை வந்து ரசிங்க. அப்படியே மலைச்செல்லாம் எப்பா முன்னாடி பாருங்களேன் ரோடே இல்லை, வெறும் கல் முள்ளு தான். என்னது எப்பா அப்பா என்ன கொடுக்குதுப்பா. அவங்க ஒருத்தர தவிர அப்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் ரோடே போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லா ஃபாரஸ்ட்குள்ளேயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஸோ ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு வந்து ரோடெலாம் போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குண்டு குழிமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு குலுங்குது பாருங்களேன் கிட்டத்தட்ட. வர்றது ஜீப் ரைடு வர்றது இதுக்கு தானே, நார்மல் ரோடு கையெல்லாம் அனுப்ப முடியாது. இல்லை ஜீப் ரைடு வர்றது இதுக்கு தானே, நார்மல் ரோட்டில் போகிறதுக்கு கார்லேயே போயிடலாம். அதான் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது ஜீப் ரைடு வரதுதான் ஜீப்ல வரும். ஆமா, நார்மலா கார்லயே போயிடலாம். அதான் நடந்து போயிடலாம். சொல்றேன் கஷ்டம். அப்பா தம்பி செல்ஃபி ஸ்டிக் பறக்க போகுது.
ஆனிமல்ஸ் நிற்கிற இடம் தான் அதெல்லாம். அனிமல்ஸ் தானே. இப்போ இங்கே வந்து பில்லு டீ போட்டிருக்காங்க. இது சாதாரண பில்லு இல்லை. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஜீப்பில் கூட்டு போகும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் அவங்க கூட்டின்னு வருவாங்களாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். ஸோ பாருங்களேன் கிட்டத்தட்ட ஹில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஏய் கோட் இது போட்டுக்கோ. அது பேர் என்ன? என்ன போட்டுக்கணும்? ஷாலு கொண்டு வந்திருக்கியா? நாங்கள் வச்சேன். சுற்றி பாருங்களேன் எந்த அளவுக்கு வியூவாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட மவுண்டெயின் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வியூ பாயிண்ட்டோ 4 வியூ பாயிண்ட்டோ சொல்கிறாங்க. அந்த 4 வியூ பாயிண்ட் போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்து டீ பிளான்டேஷன் போகலான்னு இருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா சன் இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்களேன் கிட்டத்தட்ட எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். சன் இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ நாங்கள் போயிருக்கோம். ஏம்மா ஸோ அப்படியே நான் உங்களுக்கு சைட்லலாம் காமிச்சிட்டே போகிறேன். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு.
ஐயோப்பா. ஸோ பாருங்கண்ணா எவ்வளோ அழகா வியூஸ் இருக்குன்னு. பா செம்ம நேச்சர் பியூட்டி, செம்ம ரைடெல்லாம் இதல்லவா ரைடு. எப்பா ஓ எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே எங்கடா அது காணோம். ஸோ அங்கே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். அப்போ பா எங்கப்பா. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது க்ரீனரின்னு. சரி அதனால தான் நாங்கள் ஆக்சுவலாக மார்னிங்கே இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ அவ்வளோ க்ரீனேஷாக இருக்குது எல்லா இடமும். நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போ நான் ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சல. இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் இதுக்கு யார் போட்டிருக்கிறது? நீங்க போட்டிருக்கீங்க. இது வண்டி ஓடி ஓடி ஆனது. இங்கேருந்து கொஞ்சம் ஓட்டு இருக்கும். என்னது நாய்க்குட்டியா? ஓடுது. எவ்வா ஆமாம். இவங்க சந்தோஷப்பட்டாங்க. இந்த ரோடு வந்து கட்சியில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான். இப்போ அடுத்த வர தேலத்தோட்டத்தில் நம்ம போவோம். அப்போ போங்க. அங்கே நல்லா இருக்கு. அங்கே ஒருத்தர் பயங்கரமாக ஓடிட்டு இருக்காரு ஒரு கோழி. சூப்பர். அதான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப காத்தடிக்க நடந்தால் இப்போ நம்ம போராட்டம். இவங்களுக்கு வாய் டைப்ரைட்டிங் போட்டுருக்கணும். எப்போ
இடத்துல நான் சுற்றி கீழாக இருக்கு காரே போட்டு அதான் இங்கே வர தான் போகும். ஆமாம் நல்லா அங்கே மேலே கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ நம்ம வந்தோம்ல அங்கேருந்து இங்கே வர வருவாங்க, அதுக்கு மேலே போக முடியாது. இல்லை எல்லாம் காரும் வரும், பிரச்சனை இல்லை. இந்த ரோடு அம்மா எங்கப்பா நம்ம அந்த வழியெல்லாம் சுற்றி வந்தோம்ல, அந்த நடுக்கு கிடக்குல்ல வண்டி, இந்த வழி ஏறி வந்துருச்சு. அந்த வழி போகாம ஏறி வந்துருச்சு. அதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிப்பாக வருது. ஒரு உளுங்கல் என்சிடிக்குள்ள ஏர்ஷிப் தான் கீழே வரும். ஏர்ஷிப் என்சிடி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்னொரு வியூ பாயிண்ட். அதான் ஏர்ஷிப். அதுதான் எங்கப்பா ஏரியா நம்ம கீழே பார்த்தோம்ல, அந்த இடம் தான் அது. ஓ பா அழகாக இருக்கு ரோடு. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 2 ரோடு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரோடு போகிற மாதிரி ஒரு 2-வே ரோடு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது வந்து ரன்வே அது கிட்டத்தட்ட குட்டி குட்டி ஃப்ளைட்லாம் வந்து அங்கே வந்து இறங்குமா. ஆக்சுவலாக ரன்வே நாங்கள் அங்கே நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துனோம். கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப விண்ட் பிளாஸ்ட் அங்கே இருந்தது. ஸோ நீங்களே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ செம்ம விண்ட் பிளாஸ்ட் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப குளிர்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அங்கே. பட் அந்தளவுக்கு பெருசாக குளிர் இல்லை. பட் ஆனால் வந்து தேக்கடியை கம்பேர் பண்ணுறதுக்கு அங்கே குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அடுத்தது வியூ பாயிண்ட்டுக்கு போகிறேன்னா இல்லைனா வந்து டீ எஸ்டேட்டுக்கு போகிறேனான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பா ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து வியூ பாயிண்ட்லாம் முடிச்சு இதோட நாங்கள் நேராக டீ பிளான்டேஷன் இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறத்துலேருந்து ரோடு வந்து ஆஃப் ரோடிங் ரோடெலாம் கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் தான் அவங்க வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஃப் ரோடிங். ஸோ இதோட வந்து அந்த டீ பிளான்டேஷனுக்கு நாங்கள் போகிறோம். We
அது மரம் அது. அப்படியே உள்ள போய் போட்டோ எல்லாம் எடுத்துக்கோங்க. ஏறி போகல, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ டீ பிளான்டேஷன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நாங்கள் பார்த்ததுலேயே இந்த இடத்துல நிஜமாலே நல்லா இருக்கு டீ பிளான்டேஷன். ஸோ நாங்கள் தேக்கடியில் வந்ததுலேருந்து இப்படி ரொம்ப அதிகமாக டீ பிளான்டேஷன் பார்க்குறது இங்கே தான். கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து டீ பிளான்டேஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் டீ பிளான்டேஷன்ஸ் தான் சுற்றி சுற்றி பார்ப்பீங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டீ பிளான்டேஷன். ஏன்னா நாங்கள் பார்த்ததுலே இந்த இடத்துல மட்டும்தான் டீ பிளான்டேஷன் வந்து நல்லா அது நிறைய இருக்குது. டீ பிளான்டேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் உங்களுக்கு மேலே வரைக்கும் போய் காமிக்கிறேன். அடுக்குது லைட்டாக. எல்லாம் தெரியுறோமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ கீழே ஸோ அங்கே தெரியுத தூரத்தில் அந்த ரோட்டில் தான் நாங்கள் இப்போ இறங்கி போகணும். யப்பா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இறங்கி வந்தாச்சு. ஸோ இறங்கினதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வந்து திருப்பி ஜீப்பில் போயிட்டுருக்கோம். நாங்கள் திருப்பி ரிட்டர்ன்.
உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதோட நான் வந்து ரூமுக்கு வந்தப்போ நான் வீடியோ எடுக்கல, அதனால தான் நான் இப்போ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவை நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆதித்யா.